கிறிஸ், இன்னைக்கு தாத்தா என்ன கொண்டு வருவாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் என்ன கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் ஜான். நீ நல்லா பழச்சிக்குவேன்னு எல்லாரும் சொல்றது கரெக்டு தான் கிறிஸ். ஓஹோ ஜான், கிறிஸ். தாத்தா, நேத்து நீங்க செயின்ட் நிக்கோலஸ் பத்தி சொன்னீங்களே, எனக்கு இப்போ தெரியுது அவர் யாருன்னு. நீங்க ரொம்ப தாழ்ச்சியானவர். சரி சரி ஜான். சரி, இன்னைக்கான பொருள் பார்க்கலாமா? சாண்டா வண்டி எப்படி போகும் கிறிஸ்? வேகமா உயரமா போகும் தாத்தா. இதே மாதிரி ஒருவருடைய கால்கள் மலைநாட்டில் இருக்க ஊரை நோக்கி உதவி செய்ய விரைந்து சென்றது. அது யாரு? மாதா தான் தாத்தா. எலிசபெத் அம்மாங்க உதவி செய்ய மலை மேல போனாங்க. கரெக்ட் ஜான். மாதா வயிற்றுல ஏசப்பா சின்ன சிசுவா இருந்தாரு. கன்னியா இருக்கும் போதே கரு உருவானதுனால அது வெளியே தெரிஞ்சா கல்லால் அடிச்சு கொள்வாங்கன்னு மாதாவுக்கு தெரியும். அப்போ அவங்க உள்ளத்துல எவ்வளவு பயம், அவமானத்தை சந்திக்கணுமேனு எவ்வளவு கவலை இருந்திருக்கும். ஆனால் அவங்க பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சு எலிசபெத் அம்மாவுக்கு உதவுறதுக்கு மலை மேலே ஏறி சென்று உதவுனாங்க. இதுக்கு பேர் தான் மன உறுதி. போன 17ஆம் தேதி மலை திருவிழா அப்போ நாங்கள் ஆல்டர்பேட் ட்ரெஸ் போட்டு வெயிட் பண்ணோம். அப்போ ஒரு ஃபாதர் வந்து, நீங்க யாரு, நீங்க கீழே உட்காருங்க, மேலே வராதீங்கன்னு சொன்னாரு. ஜானு அம்மா கிட்ட நான் ஆர்டர் சர்வீஸே போக மாட்டேன்னு சொன்னான். அதுக்கு அம்மா, ஃபாதர் நல்லதை சொன்னா மட்டும் எடுத்துக்கிற, ஆனா இப்படி சொன்னா மட்டும் சேடா இருக்க, ஏன் இதை அவமானமா நினைச்சுக்கிற, ஏன் கோழை மாதிரி ஒதுக்குறேன்னு சொன்னாங்க. அம்மா, நீ கீழ்ப்படிதலோட கீழே உட்காரு, உன்னுடைய கடமையை செய், இந்த துன்பத்தை நீ மன உறுதியோடு எடுத்துக்கிட்டினா கடவுள் உன்னை நிச்சயமா உயர்த்துவாருன்னு சொன்னாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் தாத்தா, ஒரு அங்கிள் என்னை கூப்பிட்டு 1000 கோலை கொடுத்தாங்க. அவமானங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நம்ம கடமைகள் செய்வதையும் பிறருக்கு உதவுறதையும் மன உறுதியுடன் செய்யணும், பின்வாங்கக்கூடாது. இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்பு பெறுவர்னு இறைவார்த்தை சொல்லுது. லௌதாத்தோ சி 181 என்ன சொல்லுதுன்னா, நம்ம இயற்கையை பராமரிக்கும் பொழுது நாம் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்கிற அளவுக்கு நமக்கு மன உறுதி இருந்தால் கடவுள் நமக்கு அளித்த கண்ணியத்திற்கு சான்று பகர்ந்து தன்னலமற்ற பொறுப்புணர்வின் ஒரு சாட்சியத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்மளால விட்டு செல்ல முடியும். இன்னைக்கான டாஸ்க், வாழ்க்கை போராட்டங்களை மன உறுதியுடன் எதிர்கொள்ள உதவும் இயேசுவேன்னு எழுதி நாளைக்கு இந்த ட்ரீல மாட்டுங்க. ஈகோ டாஸ்க், மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்கன்ற பயத்திலேயே துணி பையை தூக்கிட்டு போக வெக்கப்படுறோம். பை தூக்குறதுலலாம் ஸ்டேட்டஸ் பார்த்தா இயற்கையோட ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருக்கும். மன உறுதி கொள்ளுங்கள், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தாதீர்கள்.